நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஷ்வா டிவி மூலமாக மீண்டுமாக இன்னொரு மாலை வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நம்ம போகிற இடத்துக்கெல்லாம் நம்ம கூட வர்றது நம்ம நிழல் வரும். ஆமேன். நம்ம சொன்னாலும் சொல்லாட்டாலும் நிழல் கூடவே வரும். ஆனால் எல்லா மனுஷரும் சொல்லுவாங்க, நீங்கள் எங்கே போனாலும் நான் உங்கள் கூட வர்றேன், என்ன நடந்தாலும் நான் உங்கள் கூட இருப்பேன் அப்படிலாம் சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம நல்லா இருக்கும்போது நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் போய் உன்னை எவ்வளோ அழகாக ஆதரிப்பேன் தெரியுமா, நான் சம்பாதித்து உன்னை காப்பாற்றுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க. நீ ஏன் கவலைப்படுற, உனக்கு எவ்வளோ பணம் வேணும் அதை நான் தர்றேன், உனக்கு காப்பாற்றுவதற்காக தானே நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம தாய் தகப்பன் கூட சொல்லுவாங்க, ஐயோ கவலைப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் உன்னை காப்பாற்றுவேன். அதெல்லாம் உண்மை இல்லை. இருக்கிற வரை காப்பாற்றுவாங்க, இல்லாதப்ப யார் நம்மை காப்பாற்றுவார்? ஒரே ஒருவர், அவர்தான் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை காப்பாற்றுகிற ஒரு நல்ல தேவன் அவர். எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் பின்பகுதி. தாவீது 1 நாளாகமம் 18 6ஆம் வசனம் பின்பகுதி. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆமென். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவனா இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒரு கவலையும் இல்லை. நல்லா ஆடு மேய்ச்சான், நல்ல கீத வாத்தியங்களை வாசித்து தேவனை துதித்தான், நினைத்தபடியெல்லாம் இருந்தான். ஆனால் என்றைக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அன்றிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில் ஓடி ஓடி ஒளிந்து எல்லா இடங்களிலும் தன் உயிரை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவனை தள்ளப்பட்டான். ஆனால் தேவன் அவன் கூட இருந்து எல்லா சூழ்நிலையிலும் அவரை காப்பாற்றினார். போன இடத்திலெல்லாம் அவனை காப்பாற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது எங்கெங்க போனானோ அங்கெல்லாம் தேவன் என்ன செய்தார்? அவனை காப்பாற்றி கொண்டே வந்தார். இன்றைக்கு என்னை காப்பாற்ற ஒருவரும் இல்லை, என்னை பராமரிக்க ஒருவரும் இல்லை, என்னை பாதுகாக்க ஒருவரும் இல்லை, எனக்குன்னு யாருமே இல்லை, நான் ஒரு தனிமையாக விடப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? நம்மை காப்பாற்றுகிற தேவன் ஒருவர் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. இதுவரை நீங்கள் யோசிச்சிருக்கலாம், என்னை காப்பாற்ற யாராவது இருக்காங்களா, என்னை பாதுகாக்க யாராவது இருக்கிறாங்களா, என்னை பராமரிக்க யாராவது இருக்காங்களான்னு கவலையோட கூட இருந்திருப்பீங்களா? இன்னைக்கு நம்ம முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா தாவீது போன இடமெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அந்த இடத்துல நம்ம பேரை போட்டுக்கிட்டு, நான் போகிற இடமெல்லாம் கர்த்தர் என்னை காப்பாற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் பேரை போட்டுட்டு சொல்லுங்கள், நான் போகிற இடமெல்லாம் கர்த்தர் என்னை காப்பாற்றினார். இன்றைக்கி உலகத்தில் நம்ம போகிற பாதைகள் எல்லாவற்றிலும் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. நான் நேராகத்தான் போகிறேன், நேராகத்தான் வண்டி ஓட்டிகிட்டு போனேன், ஆனால் குறுக்க வந்து அந்த வண்டிக்காரங்க இடிச்சிட்டாங்க, என் கை கால் உடைந்து போயிட்டு எனக்கு எல்லா தேவையில்லாத வேதனைகளும் வந்து சேர்ந்தது என்று சொல்கிறோம். இல்லைன்னா நான் தூங்கிட்டேன், நானே போய் நினைவுகள் சரியில்லாமல் போய் முட்டிட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. எதையோ நினச்சிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போனேன், அந்த வண்டியில் போய் இடிச்சிட்டேன், அந்த மரத்தில் போய் இடிச்சிட்டேன். நம்மை காப்பாற்றுவார் ஒருவரும் இல்லை என்று சொல்கிறோமா? தேவன் நம்ம போகிற இடங்களில் நமக்கு பாதுகாப்பை தருகிறார். அவர் போகும் போதும் காக்கிறார், நாம் திரும்பும் போது நம்மை காக்கிற ஒரு நல்ல தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் காப்பாற்றுகிற ஒரு நல்ல தேவன், நம்மை காப்பாற்றுவார். நிச்சயமாகவே நம்மை காப்பாற்றுகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அந்த காப்பாற்றுகிற தேவன் தாவீதை எப்படி காப்பாற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 36 37. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே
இருப்பாராக என்றான். ஆமென், ஹல்லேலூயா. இங்க நம்ம வாசிக்கிறோம், அவன் சொல்றான், ஒரு கோலியாத் பெலிஸ்தன் இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரையும் நடுநடுங்க வைக்கிறான். இவன் அண்ணமாரை பார்க்கறதுக்காக தன் ஆடுகளை காவலாளிகளின் வசத்தில் விட்டுட்டு அப்பாவுடைய பேச்சை கேட்டு பார்க்க போகிறான். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, காத்தூரானாகி இந்த கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் நடுநடுங்க பண்ணிட்டு இருக்கிறான். எனக்கு பார்த்த உடனே சங்கடமாயிட்டு, இது இஸ்ரவேலின் சேனை, இது கர்த்தருடைய சேனை, இதை நிந்திச்சுக்கிட்டு இருக்கிறான். இவனை விடக்கூடாது, இவனை இப்படியே விட்டுட்டோன்னா நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, தேவனை நிந்திக்கிறான், இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். உடனே ராஜா கிட்ட போய் சொல்லி அனுப்புகிறான், நான் எப்படியாவது இந்த கோலியாத்தை என்ன செஞ்சுருவேன், கொன்று போடுவேன், இந்த கோலியாத்தை நான் ஜெயிப்பேன். அவன் ஜெயிக்கலைன்னா என்ன தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேர் இந்த பெலிஸ்தருக்கு அடிமையாகி விடுவார்கள். ஆனால் தாவீது ஒரு நம்பிக்கையோடு கூட, கர்த்தர் மேலே வைத்த நம்பிக்கையோடு கூட அவன் சொல்கிறான், ஆண்டவருடையத்தில் நம்பிக்கை வைத்ததுனால இந்த கோலியாத்தை நான் ஜெயிப்பேன். அப்போ ராஜா கேட்குறான், எப்படி அப்படின்னா, நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது சிங்கமும் கரடியும் வந்தது, அது என் ஆட்டை தூக்கிட்டு போயிருந்தது, அது வாயிலிருந்து நான் அதை என்ன செஞ்சேன், காப்பாற்றினேன். அப்படி காப்பாற்றும் பொழுது என்னை அதை தாக்கியது, நான் அவைகளை பீறிட்டு போட்டேன். ஏன்னா அந்த சிங்கத்தின் வாய்க்கும் கரடிக்கும் என்னை தப்புவித்த, என்னை காப்பாற்றின, என்னை பாதுகாத்த நல்ல தேவன் என் கூட இருக்கிறார். அவருடைய நாமத்தினால நான் என்ன செஞ்சிருவேன், இந்த கோலியாத்தை ஒரே வீழ்த்திடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. தப்புவித்தார், என்னை காப்பாற்றினார். தாவீது போன இடமெல்லாம், அவன் ஆடு மேய்க்கும் போதும் ஆண்டவர் அவனை காப்பாற்றி இருக்கிறார். ஏன்னா நம்ம மேல ஒரு திட்டம் வச்சிருப்பார் பாருங்க, அந்த திட்டம் நிறைவேறும் வரைக்கும் நம்மை அழைத்த அழைப்பில் நம்மை உறுதியாய் நிற்க வைக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் என்கிறபடியால் யாரும் நம்மை தொடாதபடிக்கு ஒரு பாதுகாப்பின் வேலி அடைத்து நம்மை பராமரிக்கிற, காப்பாற்றுகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க சொல்லலாம், என் பிள்ளை என் பேச்சு கேட்கல, கீழ்ப்படியல, ஏதோ நடத்திட்டு இருக்கு, ஆனா என் பிள்ளை போற இடமெல்லாம் கர்த்தர் காப்பாற்றுவாரா என்று நீங்க கேள்வியோடு உட்கார்ந்திருக்கலாம். உங்க பிள்ளை மேல தேவன் வைத்த திட்டம் நிறைவேற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறபடியால் உங்க பிள்ளை எங்க போனாலும் தேவ திட்டம் நிறைவேற வேண்டும் என்று மாத்திரம் நீங்க தேவனுடைய கரத்துல கொடுத்து பாருங்க, அவன் போகிற இடமெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. காப்பாற்றுகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் கைவிடவே மாட்டார். ஒருவேளை கைவிடப்பட்டது போல மற்றவர்கள் எல்லாம் அவ்வளோதான், உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது, இனி உங்கள் பிள்ளை வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று சொல்லலாம். ஆனால் தேவன் நம்மை காப்பாற்றுகிற தேவன். அவன் சொல்றான், சிங்கத்தின் வாய்க்கும் கரடிக்கும் தப்புவித்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியால் இந்த விருத்த சேதனம் இல்லாத ஒரு மனிதனுக்கும் நம்மை தப்புவிப்பார். ஆமென். நம்மை பாதுகாப்பார், நம்மை காப்பாற்றுவார். ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. அதே அதிகாரம் 1 சாமுவேல் 17 45 46 47 வாசிப்போம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலேயானே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தில் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரோடு கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் தாவீதுக்குள்ளா இருந்தது. ஆனால் கர்த்தர் உன் கூட இருப்பாராக என்று சொல்லி சவுலும் வாழ்த்தி அனுப்பினா. இந்த பெலிஸ்தனை பார்த்து இவன் சொல்றான், நீ யார், என்னை கொன்றுவியா அப்படின்னு பெலிஸ்தன் கேட்கும்போது சொல்றான், நான் உன்னை கொல்லலை, இதை நீ நிந்தித்த பார்த்தியா, இஸ்ரவேலின் சேனைகளின் தேவன் அவர் உனக்கு விரோதமாக எழும்பி நிற்க போகிறார், இந்த யுத்தம் அவருடையது. ஆமென், ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் யுத்தம் நடக்கும் பொழுதெல்லாம் நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும். இந்த யுத்தத்தில் நான் ஜெயிப்பேனா? சாத்தான் போராடும் பொழுது நிறைய நேரங்கள் இப்படிப்பட்ட சிந்தனைகள் நமக்குள்ள வரும். ஆனால் நம்ம ஜெபிக்க ஜெபிக்க நமக்குள்ளாய் ஒரு விசுவாசம் வரும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இவன் சொல்றான், என் தேவன் ரட்சிக்க வல்லவர், என் தேவன் உன் கையிலிருந்து விடுவிக்க வல்லவர், நிச்சயமாகவே எங்களை விடுவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நீ நிந்தித்த கர்த்தர் உன்னை உன்னோடு கூட யுத்தம் செய்வார் என்று சொல்லி தெளிவாய் அவனோடு கூட பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது சொன்னபடியே நாங்கள் பட்டயத்தால் அல்ல, ஈட்டினால் அல்ல, ஒரே ஒரு கல்லினால் உன்னை வீழ்த்த போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய யுத்தம் பார்த்தீங்களா? அது சொன்ன மாதிரியே ஒரே ஒரு கல்லை எடுத்து கவனில் வச்சு அவன் எரியும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அவன் நெற்றியில் பட்டு குப்பர விழுந்து விடுகிறான். தாவீது சொன்னபடியே கர்த்தர் அவனுக்கு செய்தார். ஏனென்று சொன்னால் தாவீது போன இடமெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் தாவீது சொல்கிறான், மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தூரம் தான் இருக்குது, ஆனாலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்ப்போம் 1 சாமுவேல் 30:23. அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். ஆமென். நமக்கு விரோதமாய் வந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிற தேவன். இந்த சம்பவத்தை நாம் முதல்ல இருந்து நம்ம பார்ப்போம்னா, தாவீது யுத்தம் முடிந்து தம்முடைய ஜனங்களோடு கூட வருகிறான். தன் மனைவி, பிள்ளைகள், தன் குடும்பத்தை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி 3 நாள் யுத்தம் முடிந்து அவன் வருகிறான். நடந்தது என்ன தெரியுமா? இவன் வர்றதுக்கு முன்னாடியே அமலேக்கியர் எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டாங்க? எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எதுவுமே அங்கே இல்லை. மனைவிகள், பிள்ளைகள், அவங்க ஆடு மாடுகள், அவங்களுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் தீக்கிரையாக்கி கொள்ளையாடி கொண்டு போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் தாவீது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திகைக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் தாவீது மேலே கோபம் கொள்கிறாங்க. இவனால தானே இப்படி நடந்தது, இவனால தானே இப்படி நம்ம வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வந்தது, இவன் கூட சேரப்போய் தானே இந்த மாதிரி சூழ்நிலை. இன்னைக்கு நம்ம பார்த்து அப்படி சொல்கிறாங்கல்ல, உன் கூட சேரப்போய் தான் என் சூழ்நிலை இப்படி மாறிடுச்சு, உனக்கு உதவி செய்ய போய் தான் என் வாழ்க்கையில் பலத்த அடிகள், ஏமாற்றங்கள், தோல்விகள் என்று சொல்கிறாங்களா? நமக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லாதபடி நாம் திக்கிப்போய் நிற்கிறோமா, திகைத்து போய் நிற்கிறோமா, தனித்து போய் நிற்கிறோமா? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். அவர் நம்மை காப்பாற்றுகிற ஒரு நல்ல தேவன். தாவீதுக்கு நன்றாய் தெரியும், தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார், என்னை காப்பாற்றுவார், என் மனைவி பிள்ளைகளை நான் ஆதாயப்படுத்திக் கொள்வேன், நான் திருப்பி கொண்டு வருவேன் என்று சொல்லி அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் செய்ததெல்லாம் பலன் இருக்கு மட்டும் அழுதான். அமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களா, என் பலன் இருக்க மட்டும் நான் அழுதுட்டேன், தேவன் என்னை காப்பாற்றுவாரா, தேவன் இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவிப்பாரா, என்னை தப்புவிப்பாரா என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். தேவன் சொல்கிறார், நிச்சயமாகவே நான் உன்னை தப்புவிப்பேன், நிச்சயமாகவே உன்னை காப்பாற்றுவேன், நான் சொன்னதை செய்கிற தேவன். அவன் ஒன்று மாத்திரம்தான் செஞ்சான். தேவனை நோக்கி, ஆண்டவரே இந்த தண்டை, இந்த படையை நான் பின்தொடரலாமா என்று கேட்டான். ஆண்டவர் பின்தொடர் என்று சொன்னார். நம்ம சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கும் பொழுது, சூழ்நிலைகள் நமக்கு மாறாக இருக்கும் பொழுது நாம் கேட்க வேண்டிய இடம் தேவனிடத்தில். ஆனால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? தேவனிடத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க மாட்டோம். சூழ்நிலைகள் மாற்றமாக இருக்கிற நேரத்தில் நம்மளால் ஜெபிக்க முடியாது. நான் சொல்லுவேன், அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்ச நேரம் ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து தேவனை நோக்கி பாருங்கள். உங்களால் துதிக்காமல் இருக்கவே முடியாது. தேவன் துதிக்க வைப்பார், நம்மை பலப்படுத்துவார், நம்மை ஸ்திரப்படுத்துவார், நம்மை முற்றிலுமாய் அவருக்குள்ளாய் கொண்டு வருவார். அப்படி வரும்பொழுதுதான் நம்மை வாழ்க்கையில அவர் காப்பாற்றுகிற தேவனாய் வெளிப்பட முடியும். இந்த தாவீது தேவனை நோக்கி பார்க்கிறார். அவர் சொல்கிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வார், நீ பயப்படாத என்று சொல்லி தாவீது அந்த ஜனங்களை எங்கே கடத்தி கொண்டு போனார்கள் என்பதையோ ஒருவன் மூலம் வெளிப்படுத்துகிறார். ஒரு எகிப்தியன் மூலம் கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எந்த வழியும் இல்லாத நேரத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு காரியத்தை வெளியரங்கமாக்குவார். நமக்காக அவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி கொடுக்கிற ஒரு நல்ல தேவன்.
அவர் நமக்கு முன்பாக எந்த ரகசியத்தையும் வைக்க மாட்டார். நாம் ஜெபிக்கும் பொழுது ரகசியங்களை வெளிப்படுத்தி, இந்த பாதையில் நீ கடந்து போ, உன் கூட நான் வருவேன், நீ போகிற இடத்துல நான் உன்னை காப்பாற்றுவேன், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ எங்கெங்க போறியோ அங்கெல்லாம் என் கரம் உங்க மேல இருக்கும் என்று சொல்கிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். இந்த தாவீது என்ன செய்கிறான் என்று சொன்னால், இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஜனங்களை பார்த்து, ஆண்டவர் நம்மை ரட்சிப்பார், நம்மை காப்பாற்றுவார், நம்மை விடுவிப்பார் என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்தையும் தன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய குடும்பத்தையும் அந்த இடத்திலிருந்து காப்பாற்றி கொண்டு வருகிறான். பாதுகாக்க கர்த்தர் அவனுக்கு கிருபை கொடுத்தார். அதே அடுத்ததாக நாம் வாசிப்போம் 1 நாளாகமம் 17:8. நீ போன இடமெல்லாம் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஆமென். நம்ம போற இடத்துல காப்பாற்றுகிற தேவன் மாத்திரம் அல்ல, நம்ம கூடவே இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள் உங்களை காப்பாற்றுவேன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் தூரமாக நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. ரொம்ப ஆபத்து பெருசாக வந்துருச்சுன்னா நம்மளை விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஆனால் நீ போகும் இடமெல்லாம் உன் கூடவே இருந்து நம்ம கூட இருக்கிற ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இன்னைக்கு நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்து அவனை காப்பாற்றினது போல உங்களையும் காப்பாற்ற வல்லவர். நம்மோடு கூட இருந்து நம்முடைய சத்துருக்களை நம்மை விட்டு விலக்குகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. சத்துருக்களை விலக்கி காப்பாற்றுவேன் என்று சொன்ன தேவன் காப்பாற்றுவதோடு விடமாட்டார், சத்துருக்களை நம்ம இடத்துலேருந்து விலக்குவார். திரும்ப அவங்க எழும்பி நம்ம கூட யுத்தம் பண்ணக்கூடாது, திரும்ப அவங்க நம்ம பட்சத்தில் வந்து நமக்கு விரோதமாய் தீமை செய்யக்கூடாது என்பதில் மிகவும் கரிசனை உள்ள தேவன் நம்முடைய தேவன். ஆமென், ஹல்லேலூயா. யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சத்துருக்களாக இருக்கிறார்களோ அவர்களை ஒன்று சமாதானமாகும்படி செய்வார், இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்தி போடுவார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இத்தனை சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற, நான் சும்மா இருக்கிறேன், எனக்கு விரோதமாக ஏதேதோ செய்கிறார்கள், எனக்கு விரோதமாக ஏதேதோ பண்ணி என்னை மடங்கடிக்க பண்ணுகிறார்கள், மனமடிவாக்குகிறார்கள். இன்றைக்கு நான் கலங்கி போய் தான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறேன். தாவீதுக்கு ஆண்டவர் சத்துருக்களை விலக்கினா எனக்கு விலக்குவாரா? நிச்சயமாய் விலக்கி உங்களை காப்பாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதோடு விடுவாரா? பூமியில் உள்ள பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு கொடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பூமியில் பெரியவர்கள் நிறைய பேர் போன நபர்கள்லாம் இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு சமமாக நம்ம மாற்றுகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. நம்மை காப்பாற்றி அப்படியே விட்டுற தேவன் அல்ல, காப்பாற்றின தேவன் இந்த பூமியில் உள்ள எல்லாருடைய நாமத்துக்கும் சமமாய் நம்மை மாற்றுகிற தேவன். உயர்வாக இருக்கிறாங்க பாருங்க. நம்ம நினைக்கலாம் இவங்களுக்கெல்லாம் நம்ம ஈடாக முடியுமா? இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆட்கள், எவ்வளோ பெரிய பணக்காரங்கள், ஐஸ்வர்யவான்கள், இவர்கள் படித்தவர்கள், பதவியில் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி நீங்கள் தயங்கி போய் நிற்கலாம். ஆனால் தேவன் அவர்களுக்கு சரிசமமாய் நம்மை உட்கார வைக்கிற தேவன், அவர்களுடைய பெயர்களுக்கு ஒத்தபடி நம்மையும் பெருமைப்படுத்துகிற தேவன். அவர் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய பேரை பெருமைப்படுத்துகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இரவு வேளையில் நீங்கள் நினைக்கலாம், என் பேரெல்லாம் இன்னைக்கு கெட்டு போயிருக்கிறது. ஹல்லேலூயா. என் பேரை கெடுத்தவங்க நிறைய பேராக இருக்காங்க, அவர்கள் சத்துருக்களாக இருக்கிறாங்க, என் பேர் இனிமே பெருமைப்படுமா? என் பேருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல அபிப்பிராயமும் யாருக்குமே இல்லை. நான் ஒரு கெட்டவளாய் காணப்படுகிறேன். ஒருவேளை சத்துருக்கள் உங்களை சுற்றிலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சியை செய்திருக்கலாம், ஆனால் தேவன் விடவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். தேவனை நோக்கி என் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னீங்கல்லப்பா, இன்னைக்கு என் பேரு இந்த பூமியில இருக்கிற பெரியவர்களோட பேருக்கு ஒத்தாப்பல இல்லாதபடி ஆண்டவரே என் பேர் இன்னைக்கு என்ன செய்து எல்லாவற்றிலும் தூசிக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். தாவீதையும் தூசித்தார்கள், தாவீதையும் நிந்தித்தார்கள், தாவீதையும் அவமானப்படுத்தினார்கள், தாவீதையும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தேவன் அவனை அறிந்திருந்தார். அவன் பேரை பெருமைப்படுத்த வேண்டும், இந்த பூமியில் உள்ள பெரியவர்களுடைய பெயருக்கு ஒத்த பெயரை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். உங்க மேல என்ன திட்டத்தை தேவன் வைத்தாரோ, எப்படி உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நினைத்தாரோ, அது யாராலும் தடை செய்ய முடியாது. தேவன் நினைத்ததை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. அந்த தேவன்
தேவனை நோக்கி இந்த இரவு வேளையில் நாம் பார்ப்போமா? ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாவீது போன இடமெல்லாம் அவனை நீர் காப்பாற்றினீர். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் போகிற இடமெல்லாம் நீர் காப்பாற்றுகிற தேவனாய், விடுவிக்கிற தேவனாய், அவர்களை பராமரிக்கிற தேவனாய், பாதுகாக்கிற தேவனாய் நீர் வரும்படியாக செபிக்கிறோம். யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்கிறவர்கள் எங்களை காப்பாற்ற யாருண்டு என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை தொட்டு நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று சொல்லுங்கப்பா, நான் உங்களை விடுவிப்பேன் சொல்லுங்கப்பா, நான் உங்களை பராமரிப்பேன் சொல்லுங்கப்பா, நான் உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லுங்கப்பா. இந்த இரவு வேளையில் ஒவ்வொருடைய கண்ணீரை துடைத்தரலோ, நான் தனிமையாய் விடப்பட்டு விட்டேன் என்று சொல்லி கதறுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் துணையாய் கடந்து வரும். கர்த்தரே அவர்களை காப்பாற்றி, கர்த்தரே இந்த பூமியில் அவர்கள் பேரை பெருமைப்படுத்த ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் உடைய கரங்களில் தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.